ஹே மக்களே இன்னைக்கு வீடியோவில் பார்த்து நம்ம ஹை ஹேவ் கிரஷ் ரோட் அப்படிங்கிற ஒரு அனிமையோட சீசன் 1 எபிசோட் 1க்கான வீடியோ தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்த முடியும் நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் முக்கியமாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருக்கேன். சரி வாங்க அப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓப்பனிங்கில் நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்டே நம்ம ரெண்டு பேரும் என் சீக்கிரம் டேட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறான். இப்படி சீன் கட்டாய் ஆஃபீஸில் நம்ம ஹீரோ கட்டுறாங்க. அந்த ஹீரோட்ட ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி பேசும், ரொம்ப அழகாக இருக்கா அப்போ நம்ம யோசிக்கிறோம். டக்குன்னு அந்த பொண்ணு திட்டாமிக்கிறா. இந்த மாதிரி உங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டர் எனக்கு தொல்லை கொடுக்கான்னு சொல்லும்போது, மன்னிச்சிருங்க எங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டர் சின்ன ஃபில்லிங் மிஸ்டேக் தான் அது எடுத்துக்க மாட்டார், நீங்கள் தான் கொஞ்சம் கரெக்டாக பார்க்க சொல்லும்போது நீ சொல்கிறதான் கேட்க முடியாது போடா பேப்பர் புஷர் அப்படின்னு அந்த பொண்ணு திட்டிட்டு போயிருது. இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சாரி நான் இன்றைக்கி பண்ணது இல்லாமல் ஒரு ஆக்டிங் தான் நம்ம யாருன்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லும்போது, நானே இந்த பொண்ணு சீக்கிரட்டாக டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், இது ஆஃபீஸில் யாருக்கும் தெரியாது அப்படிமா நான் மீரை பார்த்து நான் சொல்கிறேன். இப்போ அந்த பொண்ணு வீட்டில் உனக்கு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை சீக்கிரட்டாக தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது, ஆமாம் ஏன் மாதிரி நம்ம ஹீரோ கேட்டால் அது கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும் அவ்வளோ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. எனக்கு அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு நீ வந்து இந்த மாதிரி பேசுனது இல்லாமல் டெய்லி நார்மலாக பேசணும் அப்போ சொல்லும்போது அவள் பேச முடியாது அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த மாதிரி உங்ககிட்ட பேசும்போது என்னால் ஃபீலிங்ஸை ஹோல்டு பண்ண முடியல, இது ரொம்ப உனக்கு எம்பாரசிங்காக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். மொத்தம் 3 கண்டிஷன் நம்ம ஐ கான்டாக்ட் வச்சுக்கூடாது, ஒன்றா நடக்கக்கூடாது, ஒவ்வொருத்தங்க வீட்டில் தனியாக தங்கிக்கணும்னு சொல்லும்போது நம்ம டெடிங் தானே பண்ணுறோம் அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஆமாம் அப்படியே க்யூட்டாக பண்ணுறான், இதுவுமே ரொம்ப க்யூட்டாக இருக்கே அப்படின்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம். சரி இந்த மாதிரி ரூமர்ஸ் போகிறது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லும்போது, உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிக்கல அப்போ ஓகே இது நம்ம செயல்படுத்தலாம் அப்படின்னு செயல்படுத்துறாங்க. இப்போ அப்படியே கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா பிஸி டைம் போகுது, அதாவது ரொம்ப பிஸியாக ஒர்க் போக முடியாது அந்த மாதிரி டைம் தான் போயிட்டுருக்கு. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மீட் பண்ணிக்கவே இல்லை. யூஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தன் அந்த அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட் நம்ம ஹீரோ டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் தான் கேட்கணும் போல, இதான் கரெக்டாக நேரம் நான் போய் கேட்குறேன் அப்படின்னு நம்ம சரி நான் போகிறேன்னு சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீ எங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் நீ அங்கே போய் ரொம்ப தப்பாக சண்டை போட்டிருக்க, ஸோ இந்த தடவை யார் போகிறதுங்கிற பேப்பர் ரிசீசர் போட முடியுமான்னு சொல்லும்போது ஐயோ நான் பார்க்க முடியாது போலையே அப்போ நம்ம கத்திட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ லிஃப்ட்டில் வந்துட்டு இருக்கும்போது அப்பா ரொம்ப எக்ஸைஸ்டிங்காக இருக்குது, என்னால் முடியல, நான் கண்டிப்பாக பார்த்தே ஒன்றுமே அப்படின்னு நம்ம வச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து லிஃப்ட்டில் ஏறிக்கிறாங்க கோஇன்சிடென்ஸாக. அப்போ இங்கே நம்ம ஹீரோ கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு நீ எங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு ஹெல்ப் பண்ணல ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லும்போது அப்போலாம் ஒன்றும் இல்லை நான் சின்ன விஷயம் தான் பண்ணது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயிட்ட கேட்குறாங்க. ஆமாம் நம்ம கோஆர்டர் ஒரு எக்ஸலண்ட்டான ஜாப் இவர் தான் பண்ணுறேன் சொல்லும்போது, ஏன்னா அப்போலாம் பாராட்டாதீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் க்ளோஸாக பேசுவோம். நீங்கள் ரெண்டு பேரும் எப்போ இவ்வளோ க்ளோஸ் ஆனீங்க, ரொம்ப நான் சந்தோஷம், நீங்கள் சண்டை போடாமல் க்ளோஸ் ஆக ரொம்ப சந்தோஷம் சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு இவன் பேர் டட்டி தானே அப்படின்னு சொல்லும்போது அது டட்டைசி நான் சண்டை போட விரும்பல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ அவள் கொஞ்ச நேரத்தில் நம்மளை கண்டுபிடிச்சிருப்பா தெரியுமா அப்படிமா கேட்கும்போது இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்காங்க, லிஃப்ட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா க்ரௌடாக இருக்கா. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கை கொத்துக்கிட்டு படி வரல பார்த்துட்டோம் ரீசார்ஜ் கம்ப்ளீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்காங்க. இப்போது வீட்டில் இவங்க ரெண்டு பேர் ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது ஒரு ரூல் சொல்கிறா, நம்ம டேட் பண்ணி 1 மாதம் ஆகுது, ஆனால் நம்ம ஃபஸ்ட் டைம் சொல்லி கூப்பிட்டுக்கவே இல்லை, என் பேர் அதை தான் நீ இனிமேல் சொல்லணும் சரியா, இது நமக்குள்ள ஒரு ஸ்பெஷல் ரூல் அப்படின்னு மாற்றிக்கிறாங்க. இப்போ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மூவிக்கு படம் பார்க்குறாங்க. நம்ம க்யூட்டாக இருக்குன்னு சொல்லும்போது நீ தான் இப்போ என் பேர் சொல்லும்போது இவ்வளோ பொசுக்குன்னு கேட்காதன்னு சொல்கிறாங்க. இப்போ மூவி பார்த்துட்டு வெளில வரும்போது நம்ம யூவியோட சீனியர் ஒருத்தர் வெளில வராரு. மிஸ்டர் சேயே நீங்கள் வந்துட்டிங்களா எப்போ வந்தீங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம டெட்டேஷையும் பார்த்து வாடா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ட்ரீட் வைக்கலாம்னு கூப்பிட்றாங்க. இந்த மிஸ்டர் சேயோ தான் நம்ம யூவியோட மனசில் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான இவர் ட்ரைனிஸ் ஹெல்ப் பண்ணப்போ யூவிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களாம் டின்னர் முடிச்சு கிளம்பும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக எனக்கு ரொம்ப பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்லிட்டுருக்கான். சாரி இவங்க ரெண்டு பேர் டிஸ்டர்ப் பண்ணி தான் மன்னிச்சிங்க நான் போயிட்டு போகிறோம். இப்போ ரோட்டில் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம யூவி சொல்கிறான் ரொம்பவே தேங்க்யூ மாசுகோ அப்படிமா நம்ம ஹீரோட ஃபஸ்ட் டைம் சொல்லி கூப்பிட்றான், இவ்வளோ டைம் எடுத்துருக்கு. ஆனால் நம்பி கேட்குறான், ஆனால் நீ சேயை ஃபஸ்ட் டைம் சொல்லி கூப்பிட்டல, இல்லை அது எங்கள் காலேஜில் 4 பேர் சுசிக்கு 4 பேர் வச்சுருந்தாங்க, அதான் நான் சேயன்னு கூப்பிட்டேன்ட்டு இப்போ நைட்டு நம்ம ஹீரோவில் ஸ்டே பண்ணிடுறாங்க. குட் மார்னிங் யூ அப்படிமா நம்ம ஹீரோ சொல்லும்போது அவள் பார்த்தீங்கன்னா வெக்கப்படுறா. இவன் ஓன் டைம் தான் நான் மாசுவன் கூப்பிட்டு சொல்லும்போது இப்போலாம் இருக்காதப்பா அப்படின்னு சண்டை போட்டுருக்காங்க. இப்போது ட்ரெயினுக்கு கிளம்பும்போது என்ன நேற்று போட்டு ட்ரெஸ்ஸை போட்டு போகிற ஓகேவான்னு கேட்கும்போது நான் உன் வீட்டில் தங்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லைப்பா அப்படின்னு நீ சொல்கிறேன். ஆனால் நீ தானே ட்ரெயினை மிஸ் பண்ணுறதுனால என் வீட்டில் தங்கன்னு சொல்லும்போது ஞாபகம் வந்துருச்சு கூட அடுத்த தடவை பார்த்துக்கலாம் நான் லாக்கர் ரூமில் மாற்றிவான்னு சொல்கிறாங்க. இப்போ ட்ரெயின் ஏறும்போது கூட நம்ம டட்டேஷி கூட வேலை பார்க்குற ஜூனியர் வந்துடுறா. நீ எப்போ வந்து எப்போயிருந்து வந்து கேட்கும்போது இல்லை நான் போன ஸ்டேஷனில் ஏன்னு சொல்கிறாங்க. நம்ம இவ கண்டுக்கல. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படியே இவங்களோட சீக்கிரட்டான ரிலேஷன்ஷிப் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகுது. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ காஷ் இந்த அனிமே பார்த்தீங்கன்னா ஒரு ரோம் காம் கலந்த ஒரு அனிமே தான். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஹீரோ க்ரஷ் இருக்கும் ஒர்க்கில் 2 பேர் டெடி பண்ணிருப்பாங்க, யாருக்கா தெரிஞ்சா இல்லையாங்கிறது தான் கதையே. ஸோ போக இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அடுத்த எபிசோடாக பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டாடா பை சீக்கிரம் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.